வணக்கம். இன்று 18/9/2013 நேற்றைய தினம் எங்களுடைய தமிழ்நாடு மாநில ஜோதிடவியல் பட்டதாரிகள் அண்ட் முதுகலை பட்டதாரிகள் சங்கத்தின் பொருளாளராக இருக்கும் திரு பத்ரி நாராயணன் அவர்களை சந்தித்தேன். அவரை சந்திக்கும் பொழுது ஒரு வினாவை முன்வைத்தார். களத்திர தோஷம் மரணத்தை ஏற்படுத்தும் என்று கூறி திருமணத்தை விலக்கி விடுகிறார்களே இந்த ஜோதிடர்கள், இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த கருத்தை நீங்கள் பல தடவை வகுப்புகளில் விளக்கி இருக்கிறீர்கள். அதை நீங்கள் இவ்வாறு இந்த யூடியூப் மூலமாகவும் விளக்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் இந்த களத்திர தோஷம் என்ன என்பதை இங்கு விளக்க முற்படுகிறேன். அவர்கள் சொன்ன களத்திர தோஷத்தில் களத்திர தோஷம் என்பது சில பல தீயதை, அதாவது சில பலன்றது ஏன் கூறுகிறேன் என்றால், சில என்பது கொஞ்சம், பல என்பது சின்ன சின்ன அடுக்கடுக்கான தீய விளைவுகளை கொடுக்கும். பொதுவாக தோஷம் என்பதே என்னவென்றால் நமக்கு விரும்பாத விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு தோஷம் முற்றிலும் மரணத்துக்கே கொண்டு செல்லும் என்பதெல்லாம் ஏற்புடைய கருத்தே அல்ல. எந்த தோஷம் மரணத்தை தருகிறது? இன்னும் நாம் கூற போனால், எந்த தோஷம் இல்லாதவர்களும் மரணத்தை சந்திக்கிறார்களே, எவ்வாறு? தோஷமற்ற ஜாதகங்கள் என்று நீங்கள், அதாவது பெருவாரியான தோஷங்கள் அற்ற ஜாதகங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இவர்கள் சொல்கிறார்களே இதை தவிர்க்கலாம் இதை தவிர்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஜாதகங்களே விட்டு இதை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற ஜாதகம் கூட மரணத்தை தழுவுகிறதே. அது எவ்வாறு தழுவுகிறது? இதற்கெல்லாம் அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கிறது. பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் என்ற 3 தீய பாவங்களுடைய தன்மை, 7ஆம் பாவத்தினுடைய ஊந்துதல், லக்ன பாவத்தினுடைய வீழ்ச்சி, தசாபுத்தி அமைப்புகள் நடத்தக்கூடிய கோள்களின் தன்மைகள், அவற்றின் இருப்பு நிலைகள், இவைதான் ஒருவருடைய மரணத்தை முழுவதுமாக தீர்மானிக்க முடியும். அதை விடுத்து தோஷங்கள் மரணத்தை தீர்மானிக்கின்றனவா என்றால் இல்லை. தோஷங்கள் மரணத்தை தீர்மானிப்பது அல்ல. அந்த பாவத்திற்கு அவை தீங்கை விளைவிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. எனவே தீங்கு என்பது வேறு, மரணம் என்பது வேறு. மரணம் தோஷங்களால் நிகழவில்லை. தோஷங்கள் அந்த ஜாதகத்திற்கு துன்பங்களை கொடுக்கின்றன. அவை துன்பங்களை கொடுப்பதற்காகவே தான் அதை தோஷம் என்று கூறினோமே தவிர, எந்த தோஷமும் மரணத்துக்கு இட்டு செல்வதில்லை. அது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி. இந்த தோஷம் மரணத்தை கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது கூட மரணத்துக்கு ஒப்பான தீய பலன்களைத்தான் கொடுக்குமே தவிர மரணத்தை ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஒருவர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய் தோஷம், நாகதோஷம் என்றெல்லாம். இதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு தலைப்புகளில் பேச உள்ளேன். இவை யாருக்கு மரணத்தை கொடுத்தது? இவை எவ்வாறு மரணத்தை கொடுக்க வேண்டும்? ஒரு தோஷம் என்று ஒன்று இருந்தால் அது உடனுக்குடன் வேலை செய்தால் தானே அதுக்கு பேரு தோஷம். அந்த தோஷத்தினால் மரணம் ஏற்பட்டது என்று அர்த்தமாகும். தோஷம் என்பது காலம் முழுவதும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொழுது அந்த தோஷத்தின் நிலையை தீயதை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறோமே தவிர, அந்த தோஷம் ஒருத்தனுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பிறந்தவுடனே அது தன் நடக்க வேண்டுமே. இன்னும் சொல்ல போனால் களத்திர தோஷம் என்று சொல்கிறீர்கள். களத்திரம் என்றால் என்ன? கலப்பு உதிரம் என்று கூட நாம் இதை அனுமானிக்கலாம். கலப்பு உதிரம் பெண்களுக்கு ஏற்பட்டு ஒரு குழந்தை பேரு ஏற்படக்கூடிய அமைப்பில் அவர்கள் உள்ளார்கள். எனவே இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லது பெண்கள் நாள் கணவருக்கு ஏற்படக்கூடிய தோஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு ஏற்படும் போது களத்திர தோஷம் என்று கொண்டால் மனைவி வந்தவுடன் மரணத்தை சம்பவிக்க வேண்டும். அதுதானே உங்களுக்கு நீங்கள் தோஷம் என்று ஒன்று மரணம் என்று கூறினால் நடக்கும். உண்மையில் அவ்வாறு இல்லை. எந்த தோஷமும் மரணத்தை கொடுப்பதாக வரலாறே இல்லை. மரணத்தை அவை கொடுக்க முடியாது. தோஷங்கள் தீய விளைவுகளை கொடுக்க முடியுமே தவிர தோஷங்கள் ஒரு நாளும் மரணத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தாது.
எனவே நாம் தோஷங்களை கூறி அது மரணத்துக்கு ஒப்பான அமைப்புகளை தரும், அது மரணத்தை கொடுத்துவிடும் என்று ஜாதகங்களை நீங்கள் தவிர்ப்பீர்களானால் உண்மையில் ஜோதிட சாத்திரத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்காகத்தான் அது முடியும். நன்றாக நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஜோதிடம் தெரிந்த அறிஞர்களும் சரி, ஜோதிடர்களும் சரி, இருவருமே நாங்கள் தீர்த்து பாருங்கள். ஒரு தோஷம் என்பது நம்மிடம் இருக்க வேண்டிய அமைப்பு, அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது தீய பலன்களை. அதை விடுத்து நாம் அது மரணத்துக்கு இட்டு செல்லும் என்று சொல்வதெல்லாம் உண்மையில் ஏற்புடையது அல்ல. எனவே நாம் இந்த களத்திர தோஷம் மரணத்தை தராது, அவை மரணத்தை கொடுக்கக்கூடிய தோஷம் அல்ல, களத்திரத்தினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள். பொதுவாக இந்த சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய 5 கோள்களும் தீய கோள்கள் என்று பிரித்து விட்டோம். இந்த 5 கோள்களில் ஏதாவது ஒன்று 7ஆம் பாவத்தில் இருக்க, இப்ப சூரியன் இருந்தால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவார், மனைவிக்கு அது லக்ன பாவமாக மாறி அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவார், அது கணவருக்கு வருத்தத்தை அளிக்கும். செவ்வாய் இருந்தால் மனைவி கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக இருப்பார், உணர்ச்சிவயமாக இருப்பார்கள், அது கணவனுக்கு வருத்தத்தை அளிக்கலாம். சனி இருந்தால் இவர் சொல்வதை எதுவும் செய்யாமல் எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போய் சோம்பேறித்தனமாக தன் செயல்பாட்டில் இருப்பார்கள், அது அவருக்கு வருத்தத்தை தரலாம். ராகு இருந்தால் அடங்காமை, அதாவது தன்னுடைய போக்குக்கே செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் செயல்படுவார்கள், பிடிவாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கேது இருந்தால் எது எப்படி வேணால் இருக்கட்டும், எப்படி வேணால் நடக்கட்டும் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்திக்கக்கூடிய அமைப்பில் அவர்களும் செயல்படுவார்கள். எனவே இது எல்லாம் ஒரு தோஷம் என்று நீங்கள் கூறி இதன் அடிப்படையில் வாழ்வியல் அமைப்பு உங்களுக்கு சங்கடங்களை வருத்தங்களை ஏற்படுத்தும். இதை நீங்கள் சகித்துக் கொள்ளுவீர்களானால் உங்களுக்கு உண்மையில் மனைவி பாக்கியம் நல்லாக ஏற்படும். ஏனென்றால் தோஷம் இருந்தால் அதை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். அதை எப்படி மாற்று கருத்துக்கு கொண்டு போக முடியும், எப்படி மாற்றி அமைக்க முடியும்? எனவே இந்த மாற்ற முடியாத அமைப்பு என்பது அவரவர்களுக்கு இருக்கும் பொழுது அதை செய்யும் இதை செய்யும், இதனால் ஏற்படக்கூடிய தோஷம், இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் இறப்பு ஏற்படும், சத்தியமாக அவ்வாறெல்லாம் கூறாதீர்கள். எங்கோ 1-2 நடக்கும், அது நாம் சரியாக கணிக்க முடியாத அடிப்படையில் நம்மளுடைய தசாபுத்தி அமைப்புகள் மற்ற பாவக அமைப்புகளில் கோள்கள் நிலையை கணிக்க முடியாத அமைப்பில் ஏற்படக்கூடிய விபத்து, அதை நாம் எடுத்துக்கொண்டு அங்கு ஒன்று நடந்தது அதனால் எல்லாருக்கும் நடக்கும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடைய கருத்தே அல்ல. எங்கோ ஒருத்தருக்கு நடந்ததை நான் இங்கு இவருக்கும் சொல்வேன் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்புடைய கருத்து அல்ல. அவருக்கு நடந்துருச்சு, என் அனுபவத்தில் பார்த்து அவருக்கு நடந்திருக்கு, அதே மாதிரி இவருக்கு நடக்கும், தவறு. ஒன்றை எடுத்துக்கொண்டு 100 பேருக்கு அதே கருத்தை சொல்வது எவ்வாறு ஏற்புடையதாக இருக்கும்? வேணுமெனில் நாம் ஒரு 100 ஜாதகத்தை இதே களத்திர தோஷம் என்ற ஜாதகங்கள் 100 எடுப்போம், 1000 ஜாதகங்களை கூட எடுப்போம். இதில் நீங்கள் சொல்வது போல் மரணம் எவ்வாறு எத்தனை பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது, எவ்வாறு அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பாருங்கள். விரல் விட்டு எண்ணிவிடலாம், ஒரு 10 பேருக்கு கூட இருக்காது. அந்த 10 பேருமே அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய பாவக கோள்களின் அடிப்படையில் நடந்திருக்கும். எனவே தயவு செய்து களத்திர தோஷம் என்பதை மரணத்துக்கு இட்டு செல்லும் என்று தயவு செய்து கூறி முடிவெடுக்க வேண்டாம். எனவே தோஷம் என்பதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது அந்தந்த கோளின் அடிப்படையில் சின்ன சின்ன தீய விளைவுகளை ஏற்படுத்துவதால் இதை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் வருபவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முயற்சிப்பீர்களானால் உண்மையில் அவர்களும் நல்லா இருப்பார்கள், பெண் வீட்டார்களும் நல்லா இருப்பார்கள் என்று சொல்லி இதை முடிக்கிறேன். நன்றி.